சாரி, லேட் ஆனதுக்கு சின்ன ஒரு பர்சனல் ப்ராப்ளத்தால் லேட் ஆயிட்டு. ஓகே. இதுவரை வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகலரையும் அன்போடு வகுப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஓகே. இன்னைக்கு இலக்கண பகுதியை பார்ப்போமா? முதலாவது இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது புணர்ச்சியும் அதன் வகைகளும். தமிழில் 3 வகையான புணர்ச்சிகள் இருக்கின்றது. நான் கேட்குறது கேட்குதா? அந்த வாய்ஸ் கிளியர் ஆகிக்குதா? ரைட், ஓகே. அப்போ புணர்ச்சியும் அதன் வகைகளும். புணர்ச்சி 3 வகைப்படும். அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வேற்றுமை. வேற்றுமை உறுப்புகள் 8 வேற்றுமைகள் இருக்குது தமிழ்ல. அத பத்தி பார்க்க போறோம். 3வது நிறுத்தற் குறியீடுகள். 3ம் மிக முக்கியமான தலைப்புகள். ஏன்னா இதில 3லயும் ஷூரா கேள்வி வாரு. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். புணர்ச்சியும் அதன் வகைகளும். புணர்ச்சி, சொற்புணர்ச்சி, அகப்புணர்ச்சி, பொருட்புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்று நாங்கள் 4 வகையாக பிரிக்கலாம். அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி, சரியா? ரைட். அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. உதாரணத்துக்கு ஆ நாங்கள் வந்தான் என்று சொல்லித்தோம் என்றால், அதுக்குள்ள எவ்வாறு அது பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி என்று புணர்ந்து இருக்கிறது. அத பத்தி நாங்க பார்க்கோம். அடுத்தது பொருட்புணர்ச்சி. வெளியில இருந்து புணர்றது. அந்த இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகாரம் 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம். ஒவ்வொன்றா நாங்க பார்ப்போம். சொற்புணர்ச்சி. சொல்லின் உறுப்புகளோ அல்லது சொற்களோ பொருள் தொடும் வகையில் ஒன்றோடொன்று இணைந்து வருவது சொற்புணர்ச்சி. சொல்லின் உறுப்புகள்னு சொல்றதுதான் பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி. அது அல்லது சொற்கள் 2 சொற்களை நாங்கள் வாழை சக பழம் சேர்த்தால் வாழைப்பழம் என்று வரும். அதே நேரம் மாசக பழம் மாம்பழம் என்று வரும். என்ன? அதே மாதிரி கல் சக கண்டு கற்கண்டு என்று வரும். இப்ப இவ்வாறு ஒரு 2 சொற்கள் சேருகின்ற போதோ புணர்கின்ற போதோ வெவ்வேறு மாற்றங்கள் ஏற்படும். எழுத்தாக மாறுது. ஒரு சொல் மேலதிகமா ஒரு எழுத்து மேலதிகமா கூடுது. இருக்கிற சொல் இல்லாம போகுது சில நேரங்கள். அப்ப இவ்வாறான விஷயங்கள். உதாரணத்துக்கு நாம் சக கல் நாங்கள். அப்ப நாங்கள் என்று சொல்லும்போது இங்கே இல்லாம போய் உங்காக மாற்றம் பெற்றிருக்கிறத நீங்க பார்க்கலாம். உண்டான் என்ற சொல்லை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது அகப்புணர்ச்சி. உன் சக இட்சக ஆண்டா உண்டா உண்டான். ஓகே. வந்தான், அதே மாதிரி சென்றான். இப்படி எந்த சொல்ல நீங்க எடுத்தாலும் அதை இவ்வாறு நீங்க பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி என்று பிரிக்கலாம். மண் சகவட்டி, மண்வட்டி. இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. பாருங்க, மண் சகவட்டி இயல்பு புணர்ச்சி. கடல் சககரை, கடற்கரை. இங்க எழுத்தாக மாற்றம் பெற்றி. அப்ப விகாரம். விகாரம் மாற்றம் பெற்றி கொண்டு. வேல் எறிந்தான், வேல் எறிந்தான். இங்க ஏயும் சேர்ந்து லேயா மாறிக்கிறது. ஆகவே சொற்புணர்ச்சி என்பது பல வகைப்படும். இனி அந்த சொற்புணர்ச்சிகளோட வகைகளை நாங்க பார்ப்போம். முதலாவது அகப்புணர்ச்சி. சொல்லின் உறுப்புகள் ஒன்றோடொன்று இணைந்து வருவது அகப்புணர்ச்சி எனப்படும். எனவே சொல்லின் உறுப்புகள் ஒன்றோடொன்று இணைந்து வருவது அகப்புணர்ச்சி எனப்படும். நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வைப்போமா?
மொழித்திறனில் ஒரு எக்ஸாம் எடுப்போம்மா நாளைக்கு. நாளைக்கு நாங்கள் ஜிகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் கிளாஸ் நடத்தாமல் எக்ஸாம் எடுப்போமா? என்ன ஓகேயா? நாளைக்கு எக்ஸாம் வச்சா ஓகேயா? இலக்கண பகுதியை உள்ளடக்கி ரெடியா? ரைட். அப்போ நாளைக்கு தயாராகிறீங்க. விதுஷாந்த குமார். ரைட். இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படித்தானே? உங்களோட பேரை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். சரி, அப்போ ரெடியாக இருங்க நாளைக்கு எக்ஸாமுக்கு. அகப்புணர்ச்சின்னு சொல்றது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சொல்லுக்குள்ளே ஏற்படுற புணர்ச்சி. நாங்கள் என்பது ஒரு சொல் தான். ஆனால் அதில் 2 சொற்கள் நாம் சக கள். உண்டானுங்கிறது ஒரு சொல் தான். ஆனால் அதுக்குள்ள 3 பகுதி இருக்குது. உன் சக, இட் சக, ஆண். இங்கு ஒரு சொல்லினுள் இடம்பெறும் சொல்லுறுப்புகள் இணைந்து ஒரு சொல்லாக வருது. இதை தான் நாங்கள் சொல்றோம் பகுபதம் பகாப்பதம் என்று 2 இருக்கு தமிழ்ல. ஒரு சொல்ல மீண்டும் மீண்டும் பல பிரிவுகளாக பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி என்று பிரிக்க முடியுமாக இருந்தால் அது பகுபதம். ஆக குறைஞ்சது ஒரு பகுதியும் விகுதியும் மாதிரி இருந்தால் அது பகுபதம். ஆக குறைஞ்சது பகுதியும் விகுதியும் மாதிரி இருந்தால் அது பகுபதம். பகுதியோ விகுதியோ இல்லாம ஒரே சொல்லாகத்தான் அது இருக்கும் என்றால் அது உதாரணமா வா என்றால் அதை இன்னும் பிரிக்காது. ஆகவே அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? பகாப்பதம் என்று சொல்லுவோம். பகுபதம் பகாப்பதம் என்று 2 வகை இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அகப்புணர்ச்சின்னு சொல்றது இவ்வாறு ஒரு சொல்லுக்கு உள்ள இருக்கிற திரிவுகள் தான் நாங்கள் அகப்புணர்ச்சின்னு சொல்றோம். புணர்ச்சி என்று சொல்றது ஒரு சொல்லுக்கு அதிகமான சொற்கள் இணைந்து வருகின்ற போது, குறிப்பா 2, 2க்கு 3 சொற்கள் இணைந்து வருகின்ற போது அங்கே ஏற்படுகின்ற புணர்ச்சியை நாங்கள் புறப்புணர்ச்சி என்று சொல்கிறோம். மார்கழி சக திங்கள், மார்கழி திங்கள். கடல் சக ஓரம் வீடுகள் அமைத்தல் ஆகாது. கடலோரம் வீடுகள் அமைத்தல் ஆகாது. பாருங்க, 2 சொல் சேர்ந்திருக்கு. இவ்வாறு சொல் ஒன்றோடொன்று இணைந்த தொடராகவோ அல்லது வாக்கியமாக அமைந்தால் அதனை நாங்கள் புறப்புணர்ச்சி என்று சொல்கின்றோம். சொற்புணர்ச்சியில 2வது வகை புறப்புணர்ச்சி. அகப்புணர்ச்சியில சொல்லின் உறுப்புகள் இணைந்து வருவது போல புறப்புணர்ச்சியில சொற்கள் இணைந்து வரும். சரியா? தற்காலத்துல புறப்புணர்ச்சியில பெரும்பாலும் அவசியமான இடங்களை தவிர ஏனைய இடங்களில் புணர்ச்சி விகாரங்கள் என்று எழுதப்படுகின்றன. ஓகே, அது இப்ப புதிய ஃபார்மட். ஓகே ரைட். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்து உங்களுக்கு விளங்கிட்டான்னு ஒருக்கா சொல்லுங்க. எஸ் ஓ நோ? அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி இது 2 விளங்கிட்டா? அகப்புணர்ச்சி என்ன என்ன, அது எதுக்குள்ள ஏற்படும்? புறப்புணர்ச்சி என்ன அது எப்படி ஏற்படும் என்றது விளங்கிட்டா? இப்போ புறப்புணர்ச்சியோட வகைகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது 2 தான் மெயின், அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி. ரைட். இப்போ நாங்கள் அகப்புணர்ச்சி பார்த்துட்டோம். இனி புறப்புணர்ச்சியை பார்ப்போம். புறப்புணர்ச்சியில 2 உறுப்புகளாவது காணப்படும் இல்லையா? 2 உறுப்புகளாவது கட்டாயம் இருக்கும். அப்படி இருந்தால் முதலில் வரும் உறுப்பினை நாங்கள் நிலைமொழி என்றும் அடுத்து வரும் உறுப்பினை நாங்கள் வருமொழி என்றும் அழைக்கிறோம். அப்போ இந்த சொற்கள் முக்கியமா? இதை நோட் பண்ணி வச்சாலும் நல்லா தான். நீங்க நிலைமொழி, வருமொழி. மண் சக வெட்டியில மண் நிலைமொழி, வெட்டி வருமொழி. பாக்கு சக வெட்டி, பாக்கு பாக்கு நிலைமொழி, வெட்டி வருமொழி. கல் சக பாறை, கட்பாறை. இந்த கல் நிலைமொழி, பாறை வருமொழி. அப்போ இவ்வாறு இருக்குமா? கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளும். கண் சக காட்சி, கண் காட்சி. இதுல நிலைமொழி கண், வருமொழி காட்சி. ஓகே சரி. ரைட். அப்ப சொற்கள் அல்லது சொல்லுறுப்புகள் புணரும் போது நிலைமொழி வருமொழிகளில் எதுவித மாற்றமும் இல்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சி எனப்படும். உதாரணத்துக்கு நான் இப்ப போட்டிக்கிறத பாருங்க. மணல் சக வீடு, மணல் வீடு. மண் சக வட்டி, மண் வட்டி. வாழை சக மரம், வாழை மரம். கடல் சக அலை, கடல் அலை. இதுவும் இயல்பு தான். ஏன் இயல்பு? அங்க மாற்றம் வந்திருந்தாலும் அது இயல்பு தான்.
என்ற இல்சக இயல்பாகவே இல்லைதான் லைனா. ஆகவே இல்சக வாரத்தால் அது இயல்பு புணர்ச்சி. இதெல்லாம் நிறைய பேர் புல விடுறேன். கடல் அலை என்ன புணர்ச்சி திரிதல் புணர்ச்சின்னு சொல்லிடுறேன். இல்லானத்தனை மாறி இருக்கு, ஆகவே திரிதல்னு சொல்லு. அப்படி சொல்லல. கடல் அலைங்கிறது இயல்பு புணர்ச்சி. ஆமா, இதுதான் தேன் சக அருவி, தேன் அருவி. அப்ப இங்க இன் சக சக ஈக்குவல் டு ந. ஆகவே தேன் அருவி என்பது இயல்பு புணர்ச்சி. இங்க நானாவா மாறித்தானே இருக்கு. ஆகவே இது என்ன திரிதல் விவகாரம் சொல்லலுமா? சொல்லல. இயல்பான புணர்ச்சி. ஓகே. அப்ப மேற்காட்பட்ட உதாரணத்தின் இறுதியில் உள்ள கடல் அலை, தேனருவி ஆகிய சொற்களும் இயல்பு புணர்ச்சியில தான் உள்ளடக்கப்படும். காரணம், நிலைமொழியில் இறுதிமையும் வறுமொழியின் முதல் உயிரும் இணைந்து உயிர்மையாக விரிவடிவம் பெற்றுள்ளதே தவிர இங்க எந்த ஒரு எழுத்தும் தோன்றுவோ கெடவோ திரிவடையவோ இல்லை. இருக்கிற மாதிரி தான். ஆனா சேர்ந்த உடனே ஏற்படுற அந்த சேஞ்ச் தான் அது இயல்பான சேஞ்ச். அதனால இது இயல்பு புணர்ச்சிக்குள்ளாம இருக்கும். இதே மாதிரி ஆளுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இதுல இல்லாத ஒரு உதாரணம் சொல்லுங்க இயல்பு புணர்ச்சிக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. இயல்பு புணர்ச்சிக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. உதாரணம் சொல்லுங்களேன். இயல்பு புணர்ச்சிக்கு மேலதிகமான உதாரணம் சொல்லுங்க. என்ன தெரியாத ஒருத்தருக்கு உதாரணம்? வெரி குட் சாஜித், வெரி குட். கல் சக வீடு, கல் வீடு. ஓகே. கல் சக வெட்டு, கல்வெட்டு. ரிம்ஸா, வெரி குட். என்ன மெட்ராக்கள் சொல்ற இல்லையா? ஹானிம், ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஹானிம். ஹஸ்னா, பூசக மரம், பூமரம். வெரி குட். லக்ஷிகா, ஒரு உதாரணம் சொல்லுங்க. மேகலா, ஒரு உதாரணம் சொல்லுங்க. உமர் சொல்லு. உமர் என்ன? தாரா, வளமை ஆன்சர் பண்றாங்களாம், சும்மா இருக்கிறேன். தாரா சொல்லிட்டு. ஊர் சக மக்கள், ஊர் மக்கள். ஓகே. நம்பர் 1200 பேரை போடுங்க. பேரை போடுங்க, விடையும் போடுங்க. சரி, ஓகே. பரவாயில்லை. சொன்னாங்களுக்கு வாழ்த்துக்கலாம். எல்லாம் சரியா சொல்லிங்க. அடுத்தது விகார புணர்ச்சி. சொற்கள் அல்லது சொல் உறுப்புகள் புணரும் போதோ உமர் சொல்லிக்காரா? மீன் சக தொட்டி, மீன் தொட்டு. ஓகே. சொற்கள் அல்லது சொல்லுறுப்பு புணரும் போதோ நிலைமொழி வறுமொழிகளில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி. ஏதாவது ஒரு மாற்றம். அப்ப இயல்பு புணர்ச்சிக்கு எதிர்க்கிறது என்ன? விகார புணர்ச்சி. அகப்புணர்ச்சிக்கு எதிர்க்கிறது என்ன? புறப்புணர்ச்சி. எல்லாம் தனித்தனி வகை இல்லை. ரைட். இந்த விகார புணர்ச்சி 3 வகைப்படும். சரிதானே? இந்த விகாரம் 3 வகையில் இடம்பெறலாம். ஒன்று, சொற்கள் சேரும் போது இடையில் புதிதாக ஒரு எழுத்து தோன்றினால் அது ஒன்றில் விகாரம். ஓர் எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றமடைந்தால் அது திரிதல் விகாரம். ஓர் எழுத்து இல்லாமல் போனால் அது கெடுதல் விகாரம். இப்ப விகாரம் 3 வகைப்படும். அப்ப முதலாவது புணர்ச்சியை 2ஆ பிரிக்கலாம். அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி. அகப்புணர்ச்சிங்கிறது சொல்லுக்குள்ள நடக்கிறது. என்ன? சொல்லுக்குள்ள நடக்கிறது. புறப்புணர்ச்சிங்கிறது வறுமொழியும் இணைமொழியும் இணைந்து இரு சொற்கள் இணைந்து உருவாவது புறப்புணர்ச்சி. புறப்புணர்ச்சியில 2 வகை இருக்கிறது. ஒரு புணர்ச்சி, ஒரு விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்பது இயல்பாக புணர்வது, எந்த மாற்றம் ஏற்படாது. அந்த கடல் அலை, தேன் அருவி போன்ற சொற்களும் வரும். விகார புணர்ச்சி என்று ஏதாவது சேஞ்ச் வந்து அது விகார புணர்ச்சி. அப்ப நீங்க ஒரு அட்டவணமா இதை அடிச்சு கீறிக்கொள்ளுங்க. கீறிக்கொள்ளுங்க எல்லாரும். உங்களுக்கு லேஸ் அரைக்கும். முதலாவது புணர்ச்சி என்று போடுங்க. புணர்ச்சி என்று போடுங்க. நீங்க ஃபுல்லா எழுதுங்க, நான் சும்மா ஷோட்டா எழுதுறேன். அதுக்கப்புறம் 2ஆ பிரிக்கிங்க. பிரிச்சு இஞ்சல புணர்ச்சி என்ன பிரியும்? அகம்,
புறம், அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி. அப்புறம் இதை ரெண்டா பிரிங்க. இயல்பு, விகாரம். திருப்பி விகாரத்தை மூணா பிரிங்க. பிடிச்சி சார்ட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. எழுதுறீங்களா சார்ட்? சொன்னோம். இதில் தோன்றல், கெடுதல், திரிதல் என்று மாற்றிக்கொள்ளுங்க. எழுதுறீங்களா பிள்ளைகள்? ஆ, சரி, குட். ரைட். விகாரத்தை மூணா பிரிச்சு எழுதிக்கொள்ளுங்க. தோன்றல், கெடுதல், திரிதல். சரியா? ஓகே. அப்போ இந்த சார்ட்டை வச்சுக்கொண்டா லேஸ். ஓகே, நெக்ஸ்ட். வாழை சகப்பழம், வாழைப்பழம். இது என்ன புணர்ச்சின்னு சொல்லுங்க. வாழை சகப்பழம் என்ன புணர்ச்சி? கொஞ்சம் அவசரமா ஆன்சர் பண்ணுங்க, லேட் ஆகாம. சார், அந்த இது நம்ம அந்த 6ஆம் ஆண்டும் 8ஆம் ஆண்டும் கையில பழத்துக்கு நான் தரல. நான் போகும்போது என்ன பிக் பண்ணி கொடுக்கல. நாளைக்கு தான் கொடுப்பேன். நாளைக்கு என்ன மட்டும் வந்து எங்க மாதிரி இந்த மாதிரி ஷாப் அப்படிங்களா நாளைக்கு தான். ஓகே, இது தோன்றல் விகாரம். வெரி குட். பால் சகசோறு, பாட்சோறு. இது என்ன விகாரம்? ஓகே, வெரி குட். திரிதல், திரிதல் விகாரம். மரம் சக வேர் என்ன புணர்ச்சி? மரம் சக வேர். ம், ஓகே, கெடுதல். அப்போ மரவேர் என்கிறது கெடுதல் புணர்ச்சி. ஓகே. அப்போ விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம். சரியோ? Right. நிலைமொழியும் வருமொழியும் புணரும் ஓரெழு தோன்றினால் அது தோன்றல் விகாரம். உதாரணம், பூசக கொடி. இங்க எங்க நான் ஒன்று சேரும்? பூங்கொடி. பசு சக கன்று, பசுக்கன்று. ரைட். நீங்க ரெண்டு ஆளுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. பூசக கொடி, பூங்கொடி, பசு சக கன்று, பசுக்கன்று. நீங்க உதாரணம் சொல்லுங்க. சரி, என்ன உதாரணம் சொல்லுங்களேன், லேட் ஆகுது இல்லையா? எண்ணெய் சக குவளை, எண்ணெய் குவளா. பலா சக பழம், பலாப்பழம். ஹஸ்னாம் சாஜித்னு சொல்லிக்கிறீங்க. ஓகே, வெரி குட்.
மற்றாக்கள் என்ன? ஓகே, இப்போ எல்லாரும் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நாய் சக குட்டி, நாய்க்குட்டி மேகலா, கை சக தொலைபேசி, கை தொலைபேசி ஹானிம், கிளி சக குடு, கிளிக்கூடு லக்ஷிகா, கன்று சக குட்டி, கன்று குட்டி உமர், பூ சக கொத்து, பூங்கொத்து தாரா, யானை சக தந்தம், யானை தந்தம் ரிம்சா. ஓகே, வெரி குட். கெடுதல் விகாரம். நிலைமொழியும் வறுமொழியும் புணரும் போது ஓரெழுத்து இல்லாமல் போவது கெடுதல் விகாரம். அப்படி இல்லாம போற. இப்ப உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உதாரணம், மனம் சக வேதனை, மனவேதனை. இங்கு உம்மன்னா இல்லாமல் போகிறது. மனம் சக வேதனை, மனவேதனை. நீலம் சகவானம், நீலவானம். ஓகே, நீலம் சகவானம், நீலவானம். சரியா? ரைட், நீங்க சொல்லுங்க உதாரணம். நீலம் சக உம்மன்னா இல்லாம போகுது, அங்கேயும் உம்மன்னா இல்லாம போகுது. ம் மூணு நாளுமே பேப்பர்ல ஏதாவது மாற்றம் செய்யவும் பார்த்துக்கலாம். என்ன உதாரணம் சொல்றேன் கெடுதலுக்கு. நீங்க சொன்னாதான் உங்களுக்கு அது ஐடியா வரும். ரைட், விடைய பாவம். மரம் சக தங்கம் சக ஆபரணம், தங்க ஆபரணம். அது தங்காபரணம் என்று வருமா? தங்காபரணம் என்று வரும் என்ன? தங்காபரணம் இல்லை, தங்காபரணம் என்று வரும். மரம் சகவேர், மரவேர். 2 பேர் சொல்லிக்கிறீங்க, ரிம்சாவும் சாஜித். அறம் சக நரி, அறநறி ஹஸ்னா. மரம் சக அணில், மர அணில். ஓகே, வெரி குட். திரிதல் விகாரம். நிலைமொழியும் வன்மொழி போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றம் அடைஞ்சா திரிதல் விகாரம். இதுல இல் இற்றாக மாறும். சரிதானே? இல் இட்டாக மாறும். அதே இன் இற்றாக மாறும், இன் இட்டாக மாறும். மண் சககுடம், மட்குடம். பொன் சககுடம், பொற்குடம். சரிதானே? அப்படி கல் சக சிலை, கற்சிலை. வால் சகப்படை, வாட்படை. கால் ஓ அதே மாதிரி புல் சக நிலம், புன்னிலம் என்று வரும். பல் சக பொடி, பட்பொடி. வெரி குட் தாரா. வேற இல் இல் இட் இட். இல் இல் இட் இட்டாக தெரிந்திருக்கு. கண்டான், கான் சக இட்சக ஆண், கண்டான். செத்தான், சாசக இத்சக இத்சகான் தான் செத்தான். மேலே தரப்பட்ட உதாரணங்கள் நிலைமொழி எழுத்துன காவண்ண சாவனாலாம் காணாவ சேனாவா மாறி இருக்கு பாருங்க. அப்ப இதுவும் தெரிதல் தான், இதுவும் தெரிதல் தான். பால் சகுடம், பாட்குடம். வெரி குட் சாஜித். கடல் சக அலை, கடல் அலை வராது, 40 சொல்லிட்டேன். கடல் அலை இயல்பு புணர்ச்சி, தெரிதல் விகாரத்துக்கு வருமா ரிம்சா? இப்போ சொல்லி தந்தேன் நான். அது இயல்பு புணர்ச்சி. கடல் சககரை, கடற்கரை. முள் சகசடி, முட்செடி. வெரி குட். அகமட், லக்ஷிகா எல்லாரும் வெரி குட்.
கடல் சகாலை கடல் அலை இயல்பு புணர்ச்சிமா அங்க கடல் உண்டு திரியல்ல உண்டு இருந்த மாதிரி தான் இருக்கு. நெல் சக குவியல் நெட் குவியல் வெரி குட். சரி அப்ப புணர்ச்சி கிளியரா? புணர்ச்சி எல்லாருக்கும் கிளியரா? எல்லாரும் சொல்லுங்க. புணர்ச்சி புணர்ச்சி என்ன தலைப்பு கிளியர்? அடுத்த வேற்றுமைக்குள்ள போகும். சரி வேற்றுமை என்றா என்ன? உண்மையிலே வேற்றுமை என்பது ஒற்றுமையின் எதிர்கருத்து. இப்ப வேற்றுமை என்று தமிழ்ல நாங்க சொல்றது இலக்கணத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதாவது வேற்றுமைங்கிறது இலகுவ வளையங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அகிலன் வந்தான். இப்ப அகிலனை வச்சு நாங்கள் அகிலனை பார்த்தான். அகிலனால் வரையப்பட்டது. இப்ப முதல் தொடரில் உள்ள அகிலன் என்பது எழுவாய். அகிலன் தான் வந்தான். வந்தான் யார் வந்தான்? அகிலன் வந்தான். இரண்டாவது வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அகிலன் என்பது செயற்படும். பார்த்தான் யாரை பார்த்தான்? அகிலனை பார்த்தான். அவன் அகிலனை பார்த்தான். யார் பார்த்தான்? அவன் பார்த்தான். யாரை பார்த்தான்? அகிலனை பார்த்தான். அப்ப அகிலனை என்பது செயற்படும். மூன்றாவது அகில நாள் வரையப்பட்டது. இங்க அகிலன் என்பது கருத்து. என்ன? அகில நாள் கருவி அகில நாள் என்று சொல்லப்பட்டது. ஓகே. அப்ப பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. வேறுபடுத்துவதால் தான் அது வேற்றுமை நிலைக்கு தேவை. ஏன் வேற்றுமைன்னு பேர் வந்து என்னது? இப்ப விளங்கிக் கொள்ளும். இது எழுவாயா, செய்யப்படும் பொருளா, அல்லது கர்த்தாவா என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் வேற்றுமை. ஸோ அந்த வேற்றுமைகளுக்கு உருப்பெல்லாம் அமைக்கிறது. அந்த உருப்பை பாடமாக்கும். அவ்வாறு வேறுபடுத்துவதற்கு அடையாளமாக பெயர்ச்சொல்லின் இறுதியில் ஐ முதலான உறுப்புகள் நிற்கும். இவற்றை வேற்றுமை உறுப்புகள் என்று சொல்லுவோம். ஐயாளுக்கு இன்னில்லது கண். ஐயாளுக்கு இன்னில்லது கண். இன்னும் இல்லும் மிஸ்ஸிங். இதுல ஐ ஆல் கு இன் இல் அது கண். ஐயாளுக்கு இன்னில்லது கண். ஓகே. அதோட விழியும் பெறும். ஐயாளுக்கு இன்னது கண் விழி என்றாகும். அவற்றின் பெயர் முறையிட நன்னூலிலே இந்த கிரமரை படிப்பிச்சிருக்காங்க. பெயரே ஐயாளுக்கு இன்னில்லாது கண் விழி என்றாகும் அவற்றின் பெயர். விழி வேற்றுமையும் இருக்கு. ஓகே. வேற்றுமை மொத்தமில் தமிழ் இலக்கணத்தில் வேற்றுமை என்பது 8 வகையான வேற்றுமைகள் காணப்படுகிறது. 8 வேற்றுமைகள் காணப்படுகிறது. முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என்று வேற்றுமைகள் 8 வகையாக காணப்படுகிறது. இதுல முதலாம் வேற்றுமைக்கு உறுப்பு இருக்குதா இல்லையா? முதலாம் வேற்றுமைக்கு உறுப்பு இருக்குதா இல்லையா? உறுப்பு இல்லை. ஓகே. அப்ப முதலாம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. இரண்டாம் வேற்றுமையினுடைய உறுப்பு தான். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்பதால் அதற்கு உறுப்பு கிடையாது. இரண்டாம் வேற்றுமை செய்யப்படும் பொருள் என்பதால் அதனுடைய உறுப்பு ஐ. கந்தனை, கணவனை, மனைவியை, காதலியை, இரண்டாம் ஆள் அவனால் கம்பரால் எழுதப்பட்டது, பிதாவால் இப்படி வருகின்ற போது அதனை நாங்கள் மூன்றாம் வேற்றுமை என்று சொல்லுவோம். வேற்றுமை சரியா? ஆள் என்று ஆள் என்று வந்தால் நாங்கள் அதனை என்ன சொல்லுவோம்? கருவி வேற்றுமை என்று சொல்லுவோம். நாலாம் வேற்றுமை கொடை என்று சொல்லுகின்ற போது யாருக்கு? அப்ப ரெண்டு பேரும் இல்லையா? அப்ப கொடை வேற்றுமை கு. ஓகே. ஐந்தாம் வேற்றுமை நீங்கள்.
நீங்கள் என்று சொல்றது ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது. ஒன்றிலிருந்து உதாரணம் பார்ப்போமா? 6ஆம் வேற்றுமை உடைமை, 7ஆம் இடம் வேற்றுமை என்று 8 வகையான வேற்றுமைகள் காணப்படுகிறது. ரைட், பாருங்க. குமர்தான் வந்தார் என்னும் பயனிலையை ஏற்றி வினைமுற்று, பெயர் சொல், வினாச்சொல் ஆகியவற்றில் ஒன்றை பயனிலையாக கொண்டு முடியும். குமரன் வினைமுற்று, ஆசிரியர் பெயர் சொல். குமரன் வந்தாரா வித்தியாசமா வரும். பயனிலை ஒரு வினையாத்தான் இருக்கிறோம். ஒரு பெயர் சொல்லா கூட ஒரு பயனிலை இருக்கலாம். ஏன்னா இப்ப நான் சொன்னேன் இங்க குமரன் ஒரு ஆசிரியர், வசனம் இங்க ஒரு பயனில்லை. அப்ப இவ்வாறு வந்தால் எழுவாய் அல்லது முதல் வேற்றுமை என்று நாங்கள் அழைப்போம். இங்க வந்து ஊர் கிடையாது. யானை வந்தது. இந்த என் தம்பி என்பது பெயர். அவை பெயரை கொண்டு முடிந்தது. செல்வி யார் வினாப்பெயரை கொண்டு முடிந்திருக்கிறது. சரியா? செல்வி யார், அரசன் யார். ஓகே, பரவர் இதுதான் நாங்க முதல் வேற்றுமைன்னு சொல்றோம். சொல்லி வீட்டுல ஒரு ஆளுக்கு சோம் இல்லை, அதனால ஆக்கள் இல்லை. அதனாலதான் அந்த இடைக்கு கட் பண்றேன். சாரியா. ஓகே. அகன் செடி நட்டான். செடியை 2ஆம் வேற்றுமை. செடி கொண்டு வந்தால் வேற்றுமை. சொல்லும்போது 2 வேற்றுமை. இங்க 2 செடி என்பதும் பெயர் சொல். ஆனால் பொருளாக மாறுகின்ற போது 2ஆம் வேற்றுமை உருவாகும். அப்ப 2ஆம் வேற்றுமை ஆக்கள் அழித்தல் பெருவுடையார் கோயிலை கட்டினார், உருவாக்கியிருக்கிறார். பாண்டியர் பகைவை அழித்தார். வீரர்கள் எல்லையை அடைந்தனர். அடைதல் என்ற பொருள் வந்திருக்கிறது. அதன் சினத்தை விடுத்தார். இடித்தல் என்ற பொருள் வந்திருக்கிறது. இங்கு ஒத்தல் பொருளில் வந்து உடையவள். ஒவ்வொரு செய்யப்படும் பொருள் நாங்கள் இதனை சொல்றோம். ஏற்பொருள் கருவி கருத்தா வேற்றுமை ஆண் ஒடு வேற்றுமை
இரு பொருள்களிலும் துணைக்கருவி வகை ஆடைதான். இங்கு நூல் என்பதுதான் பிரதான கருவி, முதற்கருவி. ஆகவே ஆகவே அதை முதற்கருவி என்று சொல்லுவோம். இங்கே கையால் என்பது ஆடையினை நான் ஆடையினை நான் கையால் என்பது காலில் செல்லும் வரை துணையாக இருப்பது. இதுபோல கருத்தாவும் இதழ் அரசு கூடம் கட்டியது. இது ஒரு நினைக்கிறேன். ஆனா மூன்றாம் வேற்றுமை என்கிறது ஆண் வேற்றுமை. ஓடு அர்த்தத்தில் தாயோடு உடன் உடன் நிகழ்வு தாயோடு அரசு போகும். தாயோடு ஒரு பயன்படுத்துகிறது. மகள் பயன்படுத்தலாம். ஒரு நம்பி போன்ற உறவுகள் மூன்றாம் வேற்றுமை அது கொண்டு நான்காம் வேற்றுமை ஒரு புக்கு. இது கொடை பகை பகை மருந்து பகை கபிலர் நட்பு அரசருக்கு உரிய அருங்கள் அதான் தகவும் குமர் எல்லை இந்த பகை மொழிகளிலே நான்காம் வேற்றுமை பயன்படும். பொருட்டு நிமித்தம் என்ற சொல்லொரு ஓகே. பணத்தின் பொருட்டு நிமித்தம் கண் பயன்படும். கூவோட ஆக என்ற சொல்லும் காக விடாது உழைத்தல். அங்க ஆக என்ற சொல்லோட இணைந்து வெற்றிக்காக உள்ள எத்தனை யோசிக்கப்பட ஆக நிமித்தம் எல்லாம் நான்காம் வேற்றுமை. இன்னும் நீங்கள் வீழ் அருவி இங்கு பாலின் நிறம் இல்லை பாரி அப்ப மேலும் விட காட்டிலும் போன்றதாக பயன்படுத்தலாம். இங்கே தாயை காட்டிலும் இதெல்லாம் ஆறாம் வேற்றுமை. ஒரு அது பொருள் புத்தகம் என்பது ஆறாம் புத்தகம்
அவனுடைய தந்தம், யானை தந்தம், அவை தந்தை சொல்லலாம். அது உடைய என்ற ஒரு ஒரு தாத்தா வீட்டில் இருக்கிறார். இடத்தை காட்டும். இடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப 5, 7 ரெண்டுமே இன் இல் தான். வேற்றுமைக்கும் வித்தியாசம்டா 5ஆம் வேற்றுமையில் வரக்கூடிய இல்லங்கிறது ஒப்பு ஏது நீங்க பொருளிலும் 7ஆம் வரக்கூடிய இல்லங்கிறது மலையில் மரங்கள் செழித்தன. வேற்றுமை தான். நீங்கள் பொருளை வந்து மேல ரெண்டுல இடமா அல்லது நீங்களா ஒப்புதலா கடைசி 8ஆம் வேற்றுமையுடைய பெயர் வெளி வேற்றுமை. வெளி வேற்றுமையாக மாறும். தம்பி என்னனே அரசரே தந்தையே இல்லையா என் மகனே இல்லையா அதுதான் வெளி வேற்றுமை. அழைத்தால் அதனால்தான் இதனை வெளி வேற்றுமை என்றும் வேற்றுமையாக மண்ணையிடு வெளியேற்றும் மண் என்று சொல்லும் போது என்றிருந்தது போது ஒரு எழுத்து 4. அந்த மாற்றம் ஏற்படும். மன்னன் மன்னா ஞாபகம் வச்சுக்கணும். உறவுகள் வரைக்கும் பயன்படுத்துகிறது. இத்தகைய இத்தகைய உறவுகள் தருகின்ற அதே உறவுகளை சொல்லுறவுகள் என்று சொல்லுவாங்க. வேற்றுமை உறவுகள் மறைந்து நின்று பொருள் உணர்த்தும். ஆனா இந்த சொல்லுறவுகள் நேரடியாக வேற்றுமை உறவுகள் செய்கிற அதே வேலை சிறந்த வேலையை பின்னுறவுகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கொண்டு கொண்டு என்ற சொற்கள் பயன்படுகிறது. வேற்றுமை உறவுகள் தொடர்பான நாங்கள் இப்போது ஒரு பாட்டு ஒன்று பாருங்க. இது வேற்றுமை உறவு சம்பந்தமான ஒரு சிறிய பாடல். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா சரி. அப்ப பாட்டோட நிறைவு செய்வோம். அப்ப நாங்கள் வேற்றுமைகளும் புணர்ச்சியும் தான் இன்றைக்கு பார்த்தது. நாளைக்கு அப்போ உங்களுக்கு எக்ஸாம் கிளாஸ். நாளைக்கு உங்களுக்கு இந்த பாடம் கிளாஸ் இல்லை. ஜென்ரல் நாலேஜுக்கு வராங்க, ஜென்ரல் நாலேஜுக்கு வாங்க. நாளைக்கு ஜென்ரல் நாலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் கடிதம் எழுதுதல் என்ற தலைப்பு கற்பிப்பேன். அப்போ 4 கிளாஸ் முடிச்சிட்டோம். இன்னும் 4 கிளாஸ் மாத்திரம் தான் இருக்குது லாங்குவேஜில். அதில் ஒரு நாள் கடிதம், ஒரு நாள் கட்டுரை, இன்னும் 2 நாள் கிராமர். மிச்ச பகுதி கிராமரில் இன்னும் மிச்ச பகுதிகள் இருக்குது. அதுகளெல்லாம் பிடிக்கும். ஓகே, கிளியரா சொல்லிட்டு போங்க. நீ படித்தது ஓகேயா, கிளியரா? ஓகே. அப்போ நான் நோட்ஸ் அனுப்புவேன். ஓகே, எல்லாத்தையும் பார்த்து படித்து ரிவிஷன் செஞ்சு கொள்ளுங்க. நாளைக்கு எக்ஸாம் செய்வோம், படித்து கொள்ளுங்க. படித்த விஷயம் படிக்காத விஷயம் எல்லாம் பெருமா நெய்மொழி, இரட்டை கிழவி எல்லாம் படிச்சிருக்கோம். சிலது படிக்காத பகுதியும் அதையும் சேர்த்து தான் எக்ஸாம் பெறும்.
செஞ்சு பார்ப்போம். அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஓகே, நாளைக்கு எக்ஸாம் போடுறேன்னா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு அப்போ கிளாஸ் இல்லை, எக்ஸாம் பற்றி சொல்லிக் கொடுறேன். லாங்குவேஜ் கிளாஸ் நாளைக்கு இல்லையா? ஓகே, ஜென்ரல் நாலேஜ் நடக்கும். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.